Welcome all of you to my video. In this video, I'm going to see Chapter 8, Statistics and Probability, Exercise 8.1, 14th sum. For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. So, 100 candidates இருக்காங்க அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மார்க்ஸோடைய மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 and 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. 60 and 15 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் லேட்டராக என்ன பார்க்குறாங்கன்னா அதனுடைய ஸ்கோர்ஸ் வந்து 45 and 72 பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 and 27 சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய இதுதான் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன். பட் இது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர்ஸு. ஸோ அந்த ஸ்கோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராங்காக அடிச்சிருக்காங்க. ஸோ 45 and 72 கரெக்டு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க அந்த 40 and 27 சொல்லிட்டு ராங்காக அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கண்டுபிடிச்ச இப்போ ராங்காக இது வந்து என்ட்ரு பண்ணனால நம்மளுக்கு மீனோ ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கூட தப்பாயிரும். ஸோ அப்போ கரெக்ட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும்னா அப்போ பாருங்கள் மற்ற நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தேவை. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா 100 தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுனது டோட்டலி 100 கேண்டிடேட்ஸ் தான். ஸோ 100 கேண்டிடேட்ஸ் என்பது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய மார்க்ஸை தான் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணியிருப்போம் மீனிங்கெல்லாம். ஸோ மீன் ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் சம்மேஷன் xi பை n. n என்பது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்பது தான் அவங்க மீன் வந்து தெரியுது. ஸோ மீனில் இப்போ என்ன பண்ணணும்னா மீன் நம்ம ஓல்டு மீனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஓல்டு மீனோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 அண்ட் n வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது 100 தெரியுது. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு சம்மேஷன் xi வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. ஸோ பாருங்கள் 60 தட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் xi டிவைடட் பை n சொல்லிட்டு வருது. ஸோ n என்னது 100. இந்த சைடு எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ that's equal to summation xi is equal to 60 into 100, that is 6000. ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சம்மேஷன் xi உடைய வேல்யூ நல்லா கவனிங்க. இது வந்து நம்மளுக்கு ஓல்டு ஒரு வேல்யூ கரெக்டு தானே. இது ஓல்டோடைய வேல்யூ நம்மளுக்கு கரெக்ட் மீன் தேவை பண்ணணும். ஸோ கரெக்ட் மீன் எப்படி கட்லை பண்ணணும்னா நம்மளுக்கு இது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ஏன்னா இல்லைனா நம்மளால கட்லை பண்ணணும். ஸோ ஓல்டு மீன் இருக்கிறது கரெக்ட் மீன் கட்லை பண்ணணும்னா இதனுடைய வேல்யூ தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சம்மேஷன் xi ப்ளஸ் கரெக்ட் ஸ்கோர்ஸ் ஆட் பண்ணிடணும் மைனஸ் ராங் ஸ்கோர்ஸ் என்ன பண்ணணும் சப்ரேட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய வேல்யூ வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம பண்ணிடலாமா. ஸோ இது வந்து 6000. ஸோ இதுதான் கரெக்ட் சிக்மா xi that is equal to 6000. ஸோ கரெக்ட் ஸ்கோர்ஸ் வாட் ஆர் த கரெக்ட் ஸ்கோர்ஸ் திஸ் 2. ஸோ அதை ரெண்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 45 + 72 மைனஸ் இதெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்துருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ -40 -27. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க 45 - 45 ஆயிரும். ஸோ 6000 இந்த 45யும் இந்த 40 சப்ரேட் பண்ணிங்க 5 ஆயிரும். 72 - 27 பார்த்தீங்கன்னா ஸோ 12 ஆயிரும் 6 ஆயிரும். ஸோ இது 5 45. ஸோ 45 ஆயிரும். ஸோ என்ன 45 பண்ணணும் +45. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் 45 72லேருந்து 27 வேணால் வச்சுருக்கோம். ஸோ டோட்டலி என்ன வரும்னா 6015 சொல்லிட்டு வரும். ஸோ இதான் உங்கள் கரெக்ட் சி பாயிண்ட் பண்ணுறது. ஸோ கரெக்ட் சிக்மா xi என்னன்னு பார்த்தீங்கன்னா 6050. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான சிக்மா xi. ஸோ இப்போ மீன் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த மீன் இது வந்து கரெக்ட் மீன் இப்போ கரெக்டாக பண்ணிடலாம். கரெக்டு இது வரை வேல்யூ கரெக்டாக தெரிஞ்சுட்டு இதனுடைய வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம். ஆனால் என்ன நீங்கள் அப்படியே படிக்கலாம். ஏன்னா கேண்டிடேட்ஸ் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ என்ன வந்து அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம் ஃபுல்லாக. பட் இந்த இந்த சிக்மா xi பதிலாக நீங்கள் என்ன டைம் யூஸ் பண்ணிக்கலாம் சம்மேஷன் xi பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் 50/100. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0 ஆன்சர் ஆகும். 605 10 டிவைட் பண்ணிங்கன்னா 60.5 ஒரு பாயிண்ட் முன்னாடி போகும். ஸோ 60.5 திஸ் இஸ் யுவர் கரெக்ட் மீன். ஒரு விளையாட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் கரெக்ட் மீனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கரெக்டில் பண்ணணும். ஸோ இதே போல் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கரெக்டில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் ஸோ ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் பாருங்கள் நல்லா பாருங்கள். நம்ம ஸ்டாண்டர்ட் டேவியேஷன்னா என்ன தெரியும் சிக்மா இஸ் ஈக்குவல் டு √xi/n the whole square இங்கே ஸ்கொயரு மைனஸ் xi/சம்மேஷன் xi/n the whole square இந்த மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம தேவையானதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது கூட நம்மளுக்கு தெரியும். இப்போ கவனமாக கிடைங்க. ஸோ சிக்மா தட்ஸ் ஈக்குவல் டு √50
இப்போ நம்ம ஓல்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அடுத்த மீனில் என்ன பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஓல்டு என்னதுங்க 15 தான் ஓல்டு. ஸோ இந்த சிக்மா வேலை நீங்கள் என்ன போட்டுக்கலாம் 15 போட்டுக்கலாமா. அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோடைய வேல்யூ தெரியவே தெரியாது, அது அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் என்ன ஆஸ் யூஸ்வல் தெரியும், என்ன கடைசி ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணணும் 100 தான் யூஸ் பண்ணணும். மைனஸ் இது பாருங்கள் உள்ளே எக்ஸ்ஐ இருக்குது, எக்ஸ்ஐ நம்மளுவே தெரியும். அதாவது இது ஓல்டு, இதுதான் ஓல்டு சரிங்களா. நம்ம கரெக்ட் ஸ்கோர்ஸ் ட்ரான்ஸ்போஸ் எல்லாம் யூஸ் பண்ண பிறகு அது வந்து கரெக்ட் ஆயிரும், அந்த எக்ஸ்ஐயோட வேல்யூ வந்து கரெக்ட் ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கிடச்சி பார்த்தீங்கன்னா 6000. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிக்மா எக்ஸ்ஐ சமேஷன் எக்ஸ்ஐ. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மீன் வச்சு இந்த தப்பான மீன் வச்சு நம்ம கல்குலேட் பண்ணிடணும். இது ஆக்சுவலாக மீன் வந்து தப்பாக கல்குலேட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கோர்ஸை என்டர் பண்ணி மீன் வந்து இதை மொத்தம் வச்சு தப்பாக கல்குலேட் பண்ணிடுறாங்க. நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம தப்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், தப்பை யூஸ் பண்ணி தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ தப்பு உள்ள வேல்யூ அதாவது 6000 வந்து தப்பான வேல்யூ, அது நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 6000 பை இது என்னது 100 தான் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்படி பண்ணிங்கன்னா 15 ஸ்கொயர் 225 ஆயிரும். தட்ஸ் ஈக்குவல் டு இது என்ன வருது பாருங்கள், அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போயிடும். ஸோ இதை மட்டும் அப்படியே வரும் 100 மைனஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ண பண்ணிக்கலாம் 6000 ஹோல் ஸ்கொயர் என்னென்னு பாருங்கள். அது வைஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ண கொடுத்து ஈஸியாகும். ஸோ 60 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும், ஸ்கொயர் ரூட் போயிடும். இந்த 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 60 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். 60 ஹோல் ஸ்கொயர் என்னது 3600. இப்போ அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருக்கு. ஸோ 225 + 3600 that's equal to summation xi square by 100. ஸோ இந்த ஸ்கொயர் டேர்ம் ஏன் வேணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் உள்ள டேர்ம். ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிட்டோன்னா எல்லா கரெக்ட் வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வேறு வேல்யூ பண்ணுறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 225 ஆயிரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 200 3,800 25 ஆட் பண்ணிங்கன்னா 3825 வரும். ஸோ இது xi ஸ்கொயர் சம்மேஷன் xi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை 100 வரை கீழே இருக்குது இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3825 அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ 100 அந்த சைடு பண்ணால் இதோடைய வேல்யூ கிடச்சிரும். பட் இது வந்து என்ன வேல்யூ, தப்பான வேல்யூ. தப்பான வேல்யூன்னு சொன்னாச்சு நம்ம கேல்குலேட் பண்ண தப்பு கிடையாது, அவங்க யூஸ் பண்ண தப்பான வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை கேல்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இதை இப்போ கரெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி கரெக்ட் பண்ணணும், இதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும் xi ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும் உங்களுக்கு கரெக்ட் ஸ்கொயர்ஸ். பட் இங்கே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி தான் எழுதணும். கரெக்ட் ஸ்கொயர்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் ராங் ஸ்கொயர்ஸை செப்பரேட் பண்ணி ஸ்கொயரில் எழுதணும். ஸோ ராங் ஸ்கொயர்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ பாருங்கள் இது வந்து கரெக்டு சி பாயிண்ட் பண்ணி, ஸோ அது கரெக்டுன்னு அர்த்தம். கரெக்ட் சிக்மா xi ஸ்கொயர். ஸோ நீங்கள் சி இந்த கரெக்டுன்னு எழுதிங்க. ஸோ தப்பாக நினச்சிடாதீங்க. ஸோ xi ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது உங்களுக்கு அப்போது இது வந்து 382500 இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட் ஸ்கோர்ஸ் வாட் ஆர் த கரெக்ட் ஸ்கோர்ஸ், தீஸ் ஆர் த கரெக்ட் ஸ்கோர்ஸ் 45 and 72. ஸோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. 45 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 72 ஸ்கொயர் மைனஸ் அது தப்பான ஸ்கோர்ஸ் 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர் வரும். ஸோ இதெல்லாம் இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த கரெக்டான வேல்யூ என்ன வரும் பாருங்கள். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 382500 ப்ளஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 45 ஸ்கொயர், 45 × 45 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2025 வருது. ப்ளஸ் 72 ஸ்கொயர். ஸோ 72 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5184 வருது. தென் பார்த்தீங்கன்னா 40 the whole that is 1600 வருது. அண்ட் 27 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 27 × 27 எவ்வளோ வருது 729 வருது. -729. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் டூயிங் திஸ் கேல்குலேஷன் போடும்போது. ஸோ இது கரெக்டான வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும் பாருங்கள். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். டோட்டலி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செப்பரேட் எல்லாம் பண்ணிங்கன்னா 387380 வருது. இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா என்னது, இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த கரெக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் கரெக்ட் ஸ்கோர்ஸையும் ராங் ஸ்கோர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ண அப்புறம் ஆக்சுவலி இதனோடய கரெக்ட் இதுதான் தப்பான வேல்யூ. பட் நம்ம கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணி அதாவது கரெக்ட் ஸ்கோர்ஸ் ராங் ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ண பிறகு கிடச்சது வந்து கரெக்டான வேல்யூ ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இதை பிறகு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் xi பை ஹோல் n ஹோல் ஸ்கொயர் வரும்.
ஸ்கொயர் ரூட்டு. இப்போ நம்ம இல்லை கரெக்ட் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கரெக்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கரெக்ட் வேல்யூ அதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் கரெக்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 387380 டிவைட் பை 100. இதுக்கு நீங்கள் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் வந்து எடுங்க. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 60.5 மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அங்கே அந்த டேர்ம் அப்படியே நம்மளுக்கு மீன் சொல்லிட்டு கண்டில் பண்ணிட்டோம், வெளியே ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டு வரும். ஸோ இது 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன வரும்னா ஒரு பாயிண்ட் தள்ளி முன்னாடி போகும், 3873.80 வரும். ஸோ 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மைனஸ் இது கேட்டில் எப்படின்னா 3660.25 வரும். சப்ரேட் பண்ணிக்கோங்க. சப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா √213.55 இந்த மாதிரி வருது. ஸோ இது ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 14.61 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன். ஸோ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 14.61 அண்ட் கரெக்ட் மீன் பார்த்தீங்கன்னா 60.5. ஸோ அப்படின்னு சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.